சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் கிறிஷை டாக்டர் உள்ளே கூப்பிடுறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஆல்ரெடி கிறிஷ்கிட்ட சொல்லிட்டாங்க, டாக்டர் என்னை பற்றின எந்த கேள்வி கேட்டாலையும் எதுக்குமே என்னை பற்றின உண்மையை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிறிஷ் ரொம்பவே பயந்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க. கிறிஷ்கிட்ட உன் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா பேர் என்ன, இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, எதுக்காக ஒன்று அந்த ஸ்கூலில் விட்டுட்டு போனாங்க, இப்படி ஏகப்பட்ட கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிறிஷ் இருந்துட்டு சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற போது, நீ உண்மையாக மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் கிறிஷ் இருந்துட்டு அம்மா பற்றின விஷயத்த நம்ம சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம அம்மா கூடயே நம்ம இருந்துடலாம், அப்புறமா நம்ம அம்மாவை பிரிஞ்சு நம்ம இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுப்பா, உன் அம்மா என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ரோகிணியை பற்றின எல்லா விஷயத்தையும் கிறிஷ் சொல்லிடுறாங்க. வெளியே நின்றுட்டுருக்காங்க ரோகிணி. அவங்க பேர் கல்யாணி, அவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை முத்து கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கிறிஷ், நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? ஆமாம், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அதனால தான் என் பாட்டி கூட என்னை அவங்க கூட இருக்க சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு கிறிஷ் கண்டிப்பாக என்னை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.